UFC lightweight division number 1 title contender Arman Tsarukyan. Beneil Dariush first round knockout பண்றாரு. சார்ல்ஸ் ஒலிவராவை டிஸ்டன்ஸ் போய் ஜெயிக்கிறாரு. 4 வின் ஸ்ட்ரீக்ல இருக்கிற ஒரு டைட்டில் சேலஞ்சர். அப்படி இருந்தும் அந்த டிவிஷனோட சாம்பியன் இலியா டுபீரியா ஆர்மன் சருக்கியனை ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஜஸ்டின் கேஜி, பேடி பிம்ப்ளெட் எல்லாம் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கிற இலியா டுபீரியா ஆர்மன் சருக்கியனை மட்டும் ஒதுக்குறாரு. அதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 2 ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், இலியா டுபீரியா ஆர்மன் சருக்கியனோட ரெஸ்லிங்கை பார்த்து பயப்படுறார். ஆர்மன் சருக்கியனோட ஃபைட்டிங் ஐக்யூ, ஷார்ப்பான ஸ்ட்ரைக்கிங், எலீட்டான கிராப்ளிங்கை பார்த்து இலியா டுபீரியா பயப்படுறார். பேடி பிம்ப்ளெட், ஜஸ்டின் கேஜ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணி நாக் அவுட் பண்ணிடலாம். பட் ஆர்மன் சருக்கியன் வரும்போது அந்த ஃபைட்டோட கேம் பிளான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிகாஸ் ஆர்மன் சருக்கியன் ரெஸ்லிங்கும் ஸ்ட்ரைக்லையும் மிக்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணுவார். ஸோ ஃபைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு இலியா டுபீரியா ஆர்மன் சருக்கியனை அவாய்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது ரீசன், இலியா டுபீரியா ஒரு சாம்பியனாக அவர் யோசிக்கிறாரு, ஆர்மன் சருக்கியனை ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ஆர்மன் சருக்கியனை ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டா என் லீகசிக்கு என்ன கிடைக்கும்? எல்லாரும் சொல்கிறது, இலியா டுபீரியாவால் ஒரு எலீட்டான ஒரு கிராப்லரை ஃபேஸ் பண்ண முடியாது. இலியா டுபீரியா இது வரைக்கும் ஒரு எலீட்டான ஒரு ரெஸ்லரை ஃபேஸ் பண்ணல. ஆர்மன் சருக்கியனோட கிராப்லிங் இலியா டுபீரியாவால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக இலியா டுபீரியா ஆர்மன் சருக்கியனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு. இலியா டுபீரியா லைட் வெயிட்டுக்கு வந்தது இஸ்லாம் மகச்சாவை சேலஞ்ச் பண்ண. அவர் அந்த பாட்காஸ்ட்டில் கூட சொல்கிறாரு, இஸ்லாம் மகச்சாவோட ஃபேவரட் சப்மிஷன் ஸ்டைல் என்னன்னு சொல்லுங்கள், அந்த ஸ்டைலில் நான் இஸ்லாமை சப்மிட் பண்ணி காமிக்கிறேன். இஸ்லாம் மகச்சாவோட ரெஸ்லிங்கும் கிராப்லினும் ஆர்மன் சருக்கியனை விட 10 மடங்கு பெட்டரானது. அது மட்டும் இல்லாமல் ஆர்மன் சருக்கியன்ட்ட இல்லாதது இஸ்லாம் மகச்சாவிட்ட இருக்குது, மகிமை. அதாவது இஸ்லாம் மகச்சாவிட்ட ஒரு ஃபார்மர் லைட் வெயிட் சாம்பியன், ஃபார்மர் பவுண்ட் ஃபார் பவுண்ட் நம்பர் 1 கிங். இது வரைக்கும் இஸ்லாமை யாருமே தோக்கடிச்சதில்லை. ஈஸ் அன்டிஃபீட்டட் சாம்பியன். UFC லெஜண்ட் கபீபோட நெருங்கிய நண்பன் இஸ்லாம் மகச்சாவ். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ மகிமை இருக்குது இஸ்லாம் மகச்சாவ்ட்ட. அதனால இலியா டுபீரியா அவர் டைரக்டாக ஹெட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. இஸ் டார்கெட்டிங் த ஹெட். எல்லாரும் சொல்கிறீங்க இலியா டுபீரியாவால் கிராப்லிங் ஒரு கிராப்லரை ஃபேஸ் பண்ண முடியலன்னு. ஓகே, ஆர்மனை விட இஸ்லாம் மகச்சாவ் இஸ் பெட்டர். அதனால நான் இஸ்லாம் மகச்சாவை ஃபேஸ் பண்ணி நான் தோக்கடிக்கிறேன். எனக்கு ஆர்மன் சருக்கியன் வேண்டாம். பிகாஸ் இலியா டுபீரியா இஸ்லாம் மகச்சாவை பீட் பண்ணிட்டா ஹீ வில் பி த ஃபேஸ் ஆஃப் UFC. புரியுதுங்களா? ஹீ வில் பி த கோட் ஆஃப் UFC. இலியா டுபீரியா இஸ்லாம் மகச்சாவை தோக்கடிச்சிட்டா மொத்த UFCக்குமே இலியா டுபீரியா தான் ஃபேஸு. ஹீ வில் பி ரெப்ரசன்டிங் UFC. கடைசியாக கார்னர் கபீப் இருக்கும்போது அந்த அவுரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷமாக அந்த அவுரா இருக்க மாதிரி எந்த ஒரு ஃபைட்டருமே இல்லை. ஃப்ரான்சிஸ் எங்கானு, இஸ்ரேல் அடசானியா, கமர் உஸ்மான் எல்லாருமே ஒரு சாம்பியன், ரெஸ்பெக்ட் தம். பட் அவங்க ஒரு கார்னர் அளவுக்கு பண்ணலை. கார்னர்லாம் எடி ஆல்வரஸ், ஜோஷி ஆல்டோ, நேடியஸ்ன்னு சொல்லி அந்த ஃபைட் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இந்த 10 வருஷமாக யாருமே இல்லை. பட் இப்போ இலியா டுபீரியாட்ட அந்த அவுரா இருக்குது. ஃபெதர் வெயிட்டில் அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கியை நாக் அவுட் பண்ணி சாம்பியன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் மேட்ச் சோலோவே நாக் அவுட் பண்ணுறாரு. லைட் வெயிட் டிவிஷன் சார்ல்ஸ் ஒலிவராவை ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நாக் அவுட் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இலியா டுபீரியா இஸ்லாம் மகச்சாவும் பீட் பண்ணிட்டா he will be the goat of UFC. ஸோ இதான் ரெண்டாவது ரீசன். இலியா டுபீரியா ஆர்மன் சருக்கியனும் இஸ்லாம் மகச்சாவும் 2 பேருமே சேம் ஸ்டைலு. அதனால நான் இஸ்லாம் மகச்சாவை ஃபைட் பண்ணிட்டு போகிறேன். பிகாஸ் இஸ்லாம் மகச்சாவை பீட் பண்ணிட்டா ஆர்மன் சருக்கியன் அந்த பேச்சுக்கே வரமாட்டார். இஸ்லாமை பீட் பண்ணிட்டேன், ஆர்மனையாக நல்லா பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆர்மன் சருக்கியனை அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ எல்லாருமே கேட்குற கேள்வி, இலியா டுபீரியாவும் ஆர்மன் சருக்கியனும் ஃபைட் பண்ண யார் ஜெயிப்பா? நான் சிம்பிளாக என்னோடய ஏர்லி ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். அந்த ஃபைட்டில் ஆர்மன் சருக்கியன் தோப்பார்.
பிகாஸ் ஆர்மன் சர்க்கியன் ஃபைட் பண்ணும்போது அவர் சின் வந்து கவர் பண்ண மாட்டேங்கிறார். எல்லா டைமுமே இல்லை, ஒரு சில டைம் நான் நோட் பண்ணியிருக்கேன். அந்த ஓப்பனிங் க்ளீனாக இருக்குது. அந்த ஓப்பனிங்கை கண்டுபிடிச்சி இல்லியா டொபீரியா ஸ்ட்ரைக் பண்ணி ஆர்மன் சர்க்கியனை நாக் அவுட் பண்ணிடுவார். இதுதான் என்னோடய ஏர்லி ப்ரெடிக்ஷன். இல்லியா டொபீரியாவோட லாஸ்ட் ஃபைட்டில் கூட சார்ல்ஸ் ஒலிவராவும் இல்லியா டொபீரியாவும் 2 பேருமே ஒரே சமயத்தில் தான் ஸ்ட்ரைக் பண்ண பார்க்குறாங்க. பட் சார்ல்ஸ் ஒலிவரை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லியா டொபீரியா ஸ்ட்ரைக் பண்ணி நாக் அவுட் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு இல்லியா டொபீரியாவோட ஸ்ட்ரைக்கிங்கில் ஸ்பீடும் இருக்குது, பவரும் இருக்குது. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், மை ஏர்லி ப்ரெடிக்ஷன் இஸ் இல்லியா டொபீரியா வில் நாக் அவுட் ஆர்மன் சர்க்கியான். அடுத்து எல்லாருக்குமே தெரியும் இல்லியா டொபீரியாவுக்கு இன்னும் ஒரு ஃபைட் இருக்குது இந்த வருஷம். அது யார் ஃபைட் பண்ண போகிறா? டேனா ஒயிட் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, ஆர்மன் சர்க்கியனுக்கு இப்போதைக்கு ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட் கிடையாது. UFC ஆர்மானுக்கும் இஸ்லாமுக்கும் ஒரு ஃபைட் புக் பண்ணாங்க. அந்த ஃபைட் நடக்காமல் போகிறதுக்கு காரணம் ஆர்மன் சர்க்கியன் வெயிட்டை மிஸ் பண்ணுறாரு. ஸோ மறுபடியும் ஆர்மன் சர்க்கியனுக்கு உடனே ஒரு சாம்பியன்ஷிப் ஃபைட் கொடுக்க முடியாது. அப்போ ஆர்மன் சர்க்கியன் கிடையாது. அப்போ வேறு யார் இருக்கா இல்லியா டொபீரியாவை சேலஞ்ச் பண்ண? 2 பேர் இருக்காங்க, ஜஸ்டின் கேஜி, மேட் சோலவே. இந்த வருஷம் மேட் சோலவே தான் இல்லியா டொபீரியாவை சேலஞ்ச் பண்ணுவார். மேட் சோலவே ஒரு ரீம் ஆஃப் சாம்பியன், டஸ்டின் பொரியவா ஜெயிச்சு வராரு. ஹீ வில் பி த ஒன் டு சேலஞ்ச் இல்லியா டொபீரியா இந்த வருஷம். ஜஸ்டின் கேஜிக்கு மோஸ்ட் லைக்லி பேடி பிம்ப்ளெட்டை தான் ஃபைட்டை புக் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்மன் சர்க்கியான் தனியாக இருக்கார், ஒரு நம்பர் 1 டைட்டில் கண்டெண்டர், 4 வின் ஸ்ட்ரீக் இருக்குது. அப்படி இருந்தும் ஆர்மன் சர்க்கியனுக்கு ஒரு ஃபைட் சேலஞ்சரே இல்லையா? கவலைப்படாதீங்க, ஒரு ஃபைட்டர் இருக்கார், ஒரு தரமான ஒரு சேலஞ்சர். நான் சொல்கிறேன், ஆர்மன் சர்க்கியான் மெட்டேஷ் கேம்ப்ரெட்டோட ஃபைட் பண்ணி தோக்குறார். ஒரு க்ளோஸ் டிசிஷன், அதில் தோக்குறார். ஒரு எலீட்டான ஒரு கிராப்ளிங் மேட்ச்சு, அதில் மெட்டேஷ் கேம்ப்ரெட் ஜெயிச்சுட்டு ஆர்மன் சர்க்கியான் தோக்குறார். மெட்டேஷ் கேம்ப்ரெட்டோட லாஸ்ட் ஃபைட்டு டேன் ஹூக்கர் கேம்ப்ரெட்டை வேறு லெவலில் டேமேஜ் பண்ணி அந்த ஃபைட்டில் ஜெயிக்கிறார். என்ன தான் கேம்ப்ரெட் கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த ஃபைட்டை ஜெயிச்சது டேன் ஹூக்கர் பிகாஸ் ஆஃப் டேமேஜ். அந்த ஃபைட்டை ராபரின்னு சொல்கிறாங்க, கேம்ப்ரெட் தான் அந்த ஃபைட்டை ஜெயிச்சிருக்கணும்னு. பட் நான் சொல்கிறேன், டேன் ஹூக்கர் அந்த ஃபைட்டை ஜெயிச்சார் பிகாஸ் ஆஃப் டேமேஜ். அதனால டேன் ஹூக்கர் ஆர்மன் சர்க்கியனோட ஃபைட் பண்ணணும். தேட் இஸ் த ஃபைட் டு மேக். டேன் ஹூக்கர் 3 வின் ஸ்ட்ரீக்கில் இருக்கார். ஜாலின் டர்னர், மெட்டேஷ் கேம்ப்ரெட் எல்லாம் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டேன் ஹூக்கரோட டீப் கிக்ஸ், அப்பர் கட்ஸ், எல்போஸ் அது ஆர்மன் சர்க்கியனுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும். அதனால ஆர்மன் சர்க்கியன் விஸ் டேன் ஹூக்கர் இஸ் த ஃபைட் டு மேக். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர்மன் சர்க்கியன் அடுத்து யாரோட ஃபைட் பண்ணணும்னு. நம்ம வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.